என் ஆண்டவரை போல உதவி செய்ய, என் ஆண்டவரை போல பாதுகாக்க, என் ஆண்டவரை போல கைதூக்கி எடுக்க, தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண, பாத்திரத்தை நிரம்ப செய்ய, நன்மைகளை கொடுக்க வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டாம். அன்பு உறவுகளே, அருள்நாத இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உடைய ஆசீர்வதிப்பாருங்க. தானியேல் 3:29 இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். பிரியமானவர்களே, எந்த நேச்சா தேவனை தூசித்தானோ, எந்த நேச்சா தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினானோ, உண்டாக்கின பொற்சிலை ஆராதிக்க வைக்க நினைத்தானோ, சொல்லுகிறான் வேறொருவர் இல்லை ரட்சிப்பதற்கு. கண்ணால பார்க்கிறாங்க. 3+1 4. யார் இந்த 4வது நபர்? சேனைகளின் கர்த்தர், பராக்கிரமம் உள்ளவர், விடுவிக்கிறவர் என்பதை புரிந்து இப்படி ரட்சிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றான். இன்றைக்கு அறிந்த நாம் அதை சொல்ல முடியுமா? அறியாத அவன் சொன்னான். இன்றைக்கு அறிந்த நாம், புரிந்த நாம், உணர்ந்த நாம் சொல்ல முடியுமா? என் ஆண்டவரை போல உதவி செய்ய, என் ஆண்டவரை போல பாதுகாக்க, என் ஆண்டவரை போல கைதூக்கி எடுக்க, தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண, பாத்திரத்தை நிரம்ப செய்ய, நன்மைகளை கொடுக்க வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டாம். உம்மை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரோடு தொடர்ந்து வாழுங்க. யாருக்கும் செய்யாதத உங்களுக்கு செய்வா, இன்றைக்கு செய்வா. God bless you.